ரோசாப்பூ ரோசாப்பூன்னு அந்த மோனிகா பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிறத பார்த்தா பயங்கரமா சமைச்சு வச்சிருப்பாளாட்டுக்க. என்னது இது? பார்த்தா தெரியல, இட்லியும் கெட்டி சட்னியும். அடங்கோயால இந்த சட்னி சாப்பிடுறதுக்கான பட்டினி கிடந்தா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாயா, என்ன டேஸ்ட். அடடடடடடடடடா. யப்பா லட்டாண்டி, அந்த பன்மலி நம்மள கலாய்க்கறாப்பா. யாய் இங்க பாரு. சிவப்பு துணியை கட்டிக்கிட்டு செப்பு செப்புங்கிய ஒரு இட்லியும் கெட்டி சட்னியும் தான் உனக்கு வக்க தெரியுமா? காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம பட்டினியா கிடக்குறோம். நல்ல சுவையான சோறாக்கி கொண்டா. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் முன்னாடி மாதிரி இல்ல, நான் திருந்திட்டேன். இப்பவே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ செஞ்சு கொண்டு வரேன். யான் தம்பி, இவ திருந்திட்டான்னு சொல்றாளே, நெசமாவே இவ திருந்திட்டாளா? அடேங்கப்பா, இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அறுசுவை உணவையும் அருமையா சமைச்சு வச்சிருக்கா. ஹவுஸ்மேட்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா? என்னது பிடிச்சிருக்கு? தாவா அம்மா மோனிகா, அறுசுவை உணவையும் அருமையா சமைச்சிருக்கியம்மா. ஓ அப்படியா, தேங்க்யூ. நீங்க எல்லாரும் தாராளமா சாப்பிடுங்க. இதோ இப்பவே வெளுத்து கட்டிடுறோம். Hey, hey, Chin-chan, Chin-chan, quiet, quiet, quiet. Meow, 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 meow. Meow, 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 meow. யாய், Chin-chan, நீயும் quiet, quiet. என்ன நாயம் பூனையும் சேர்ந்து சோடியா கத்துதுங்க. ஏபா, அந்த நாய்க்கும் பசிக்கும்லப்பா. அங்க இருக்கிற பழைய சோற தூக்கி போடுங்க. இந்த நாயே, இந்த பழைய சோறு வந்து தின்னுட்டு போ. ஏபா, நாய் பழைய சோறுல திங்காதப்பா. என்ன நாய்பா இது? ஏஞ்சா எரும மாடு, பீஸா பர்கர் சிக்கன் 65 சாப்பிடுற என்னோட நாய் கிட்ட போய் பழைய சோறு காட்டுறியா? அப்பா, எங்க ஊரு நாய்க்கெல்லாம் நாங்க பழைய சோறு தான் தருவோம். கவலைப்படாதீங்க, நாய்க்கும் பூனைக்கும் நான் சாப்பாடு கொடுக்கறேன். பூனைக்கு சுவையான பொரிச்ச மீன் கொடுக்கறேன். அப்புறம் நாய்க்கு சுவையான சிக்கன் 65 கொடுக்கறேன். நாய்களா பூனைகளா, இப்போ கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஏ அம்மா, சேத்துல கிடந்த மீனை கூட இந்த பூமாரி வீட்டு பூனை அள்ளி திங்கும். ஆனா சுவையா சமைச்சு வச்ச இந்த மீனை பூனை சாப்பிட மாட்டேங்குது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே. அதானே, எங்க வீட்டு நாய் சின்சன் சிக்கன் வச்சா சீரி பாயும். ஆனா இன்னைக்கு என்னடான்னா அமைதியா இருக்குது. இதுக ரெண்டு சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா சந்தேகம்
தான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. வாங்க பூந்து விளையாடுவோம். அடடடடடா டேஸ்ட் அள்ளுதம்மா. எஸ் நானும் சாப்பிட போறேன். ஹே ஹே சிஞ்சன் அமைதியா இரு. நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட கூடாதா? ஷோ அமைதியா போய் உட்காரு. அடடடடா நண்டு குழம்பு நாக்குல நடனமாடுது டோய். அப்போ நீங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டுட்டீங்களா? ஆமா. அப்படின்னா இன்னைக்கான டாஸ்க முடிச்சிடலாமா? ஓகே ஓகே தேங்க் யூ. என்னோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். அப்போ ஓகே நான் போயிட்டு வரேன். பாய். தாராளமா போயிட்டு வாமா. நீ சமைச்ச இந்த சாப்பாட நாங்க எங்க வாழ்நாள்ல மறக்கவே மாட்டோம்மா. ஆமாப்பா. பீஸா பர்கர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சும்மா அசத்தலா இருந்துச்சு போ. ஆமாம் ஆமாம். உனக்கு வேலை வேணும்னா சொல்லு. உன்னை 1945க்கு கூட்டு போய் எங்க பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸ்க்கு உன்னை குக்கா அப்பாயிண்ட் பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. பேய் பாஸ் என்னோட டாஸ்க் முடிஞ்சது. பேய் பாஸ் சீக்கிரம் டாஸ்க க்ளோஸ் பண்ணுங்க. பேய் பாஸ் பேய் பாஸ் பேய் பாஸ் பேய் பாஸ் பேய் பாஸ். ஆமா ஆமா நான் தான் பாஸ். நான் தான் பாஸ். பேய் பாஸ் எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டுட்டாங்க. சீக்கிரம் டாஸ்க க்ளோஸ் பண்ணுங்க பேய் பாஸ். ஓகே ஓகே எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா? டாஸ்க க்ளோஸ் பண்றேன். இந்த டாஸ்க க்ளோஸ் பண்றதுக்கு என்னத்தையோ அழுத்த சொன்னானே. பேய் பாஸ் வீட்டின் ஹவுஸ்மேட்ஸ்களே, இன்று இரவு நடந்த தி செஃப் விசிட் டாஸ்க் வெற்றிகரமாக முடிவடைந்தது. பேய் பாஸ் வீட்டிற்கு செஃப்பாக வந்து சமைத்து தந்த மோனிகாவிற்கு எமது நன்றிகள். தேங்க்யூ பேய் பாஸ். இட்ஸ் மை பிளஷர். நான் வரேன். சரி சரி நான் போயிட்டு வரேன். எல்லாருக்கும் பாய். பாயுமா பாய். போயிட்டு வாம்மா. ஏபா சாங் போடுங்கப்பா. அப்பாடி ஒரு வழியா நானே டாஸ்க உருவாக்கி செஞ்சு முடிச்சிட்டேன். என்ன டாஸ்க் புக் மறைஞ்சிருச்சு? ஓஹோ அப்போ ஒவ்வொரு டாஸ்க்கும் முடியறப்போ அந்த புக்கும் சேர்ந்து முடிஞ்சிருமா? அப்படின்னா வச்ச டாஸ்க் திரும்பி வைக்க முடியாது. அபா பன்னமலையே பன்னமலையே அம்மா பன்னமலையே உன்னால முடிஞ்சதுன்னா செத்த அந்த கேட்டை திறந்து விடுங்கம்மா. நாங்களே தப்பிச்சு ஓடிடுறோம். அதெல்லாம் என்னால முடியாதுடா குத்தீஸ்வரா. இந்த பேய் பஸ் வீட்டோட டாஸ்க் உள்ள வர பேய் அப்புறம் லைட்டு இதை மட்டும் தான்டா என்னால கட்டுப்படுத்த முடியும். கேட்டு திறக்கிறதுக்கு மூடுறதுக்கெல்லாம் என்கிட்ட கண்ட்ரோலே இல்லடா. அப்படின்னா அந்த கேட்டை திறக்கிறது மூடுறதெல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்ணுவா? அதை யாரு கண்ட்ரோல் பண்ணா என்ன தம்பி? நாம
நாம தான் வயிறார சாப்பிட்டு முடிச்சிட்டோமே. அம்மா பண்ணு மேலேயே நீதான் பியாய் பாஸ் மேனேஜர் ஆயிட்டியே. தினமும் இந்த மாதிரி ராத்திரி நல்லா சாப்பிட்ற டாஸ்கா கொடுமா. ஆமாப்பா, தினமும் இந்த மாதிரி ஜோறு திங்கிற டாஸ்க் கொடுத்தீனா நாங்க ஈஸியா 100வது நாளுக்கு போய் டைட்டில் வின்னர் ஆயிருவோம்பா. சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க. நீங்க அசால்ட்டா சொல்லிட்டு போயிருவீங்க. ஒவ்வொரு நாளும் டாஸ்க் புக்கை தேடுறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான்டா தெரியும். அதுவும் கஷ்டம்தான். இருந்தாலும் நாளைக்கு சாப்பாடு டாஸ்க்கு இப்பவே அண்ணன் இல்ல தம்பி, ஏதோ தொண்டைக்குள்ள அரைச்ச மாதிரி இருக்கு.